You are under arrest. இந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறது உன்னோட பனிஷ்மெண்ட். என் வைஃப் நல்லா சமைப்பாங்க. அவங்க என்ன டின்னர் செய்யறதுன்னு என்ன கேட்பாங்க. நான் பதிலுக்கு அவங்க கிட்ட கேட்பேன். மாத்தி மணி 12 ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஒரு 9 மணிக்கு வரப்ப பேக் கையில இருந்து நான் தான் வாங்கிட்டு வரணும். இன்னமும் காலிங் பெல் அடிச்சுட்டு வெளிய நிக்குவார் சார். சார் வரலைனா காலிங் பெல் அடிச்சிட்டே இருப்பார். ரூம்ல எதுக்கு சார் கொடி கயிறு? 10 ரூபாய் கயிறு வாங்கி கட்டா முடிஞ்சிரும் சார். அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் அமேசான்ல ஆர்டர் பண்ணி. அது நல்லா இல்ல சார் ரூம்ல போட. என்னுடைய கிராமத்து மனைவி எங்கே என்று தேடுகிற கணவர்களும் நகரத்து வாழ்க்கைக்கு வாங்க அப்படின்னு அழைக்கக்கூடிய அவர்களுடைய மனைவிமார்களும் சந்திக்கிற இந்த நீயானா. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. நீங்க என்ன நினைச்சு கிராமத்து பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க? ஆனா அது எதெல்லாம் நடக்கல. பொண்டாட்டி எப்படி எல்லாம் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன வந்து அத்தான்னு கூப்பிடணும்னு நினைச்சேன், மாமான்னு கூப்பிடணும்னு நினைச்சேன். கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை. முதல்ல இருந்தே நடக்கல. எனக்கு தோணல சார். தோணல, எனக்கே தோணணும்ல. தோண வையி. அது எப்படி? அது நடக்கட்டும். அதுவா நடக்கும் ஒரு நாள். தோணல. ஆனா கேட்டிருப்பாப்ல, இங்கேயே கேக்குறாரு. கேட்டிருப்பாங்க. எனக்கு ஆனா என்னங்கன்னு கூப்பிடுறதுல தான் விருப்பம். ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. ஏன் மாமான்னு கூப்பிடுறது அத்தான்னு கூப்பிடுறதுல? அது கொஞ்சம் சொந்தம் இல்ல, கொஞ்சம் அசல் தான் அவரு. ஏங்க கல்யாணம் ஆயிடுச்சுங்க? ஆமால. ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒண்ண மட்டும் ஆமா மட்டும் தான். கேட்டிருக்கீங்களா? ஒரு தடவை சொல்லுப்பா அந்த மாதிரி. பூவும் கேட்டுட்டு தான் இருக்கு. எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். என்னய்யா இவ்வளவு அப்பாவியா இருக்கற? ஆமாப்பா. என்ன இப்ப கூப்பிடுங்க, என்னப்பா? அத்தான். அத்தான். நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொல்ல நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. இதுக்கு இன்னும் 20 வருஷம் ஆகும். இந்த நக்கல் நயாண்டி தானே வேணாங்கிறது. ஏன்? ஐ லவ் யூ அத்தான். ஐ லவ் யூ அத்தான். அரே அத்தான் என் ராசா. காலையில இது வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 8-9 எந்திரிக்கலாம். ஆனா இது நாள் வரைக்கும் அவ எந்திரிச்சதே இல்ல. பழைய சொத்தை திங்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றது? நான் வந்து காலைல ஒவ்வொரு நாள் நானே சமைச்சிட்டு தான் எழுப்புற மாதிரி எல்லாம் ஆயிரும். கொடூரமான விஷயத்த கூட சொல்லிக்கிட்டு இருக்க. சார் எனக்கு காலையில எந்திரிக்கிறது எங்க வீட்டுல பழக்கிட்டாங்க. எங்க மாமியார் வீட்லயும் என்னை சீக்கிரம் எழுப்பி பழக்கம் இல்ல. எங்க மாமியார் என்னை எழுப்ப மாட்டாங்க. உண்மையிலே இந்த ஊர்ல நீ ஒருத்தன்டாண்டா நல்லவன். பிரேக்ஃபாஸ்ட் அவங்க செஞ்சிருவாங்க, நான் சாப்பிட மட்டும் தான் வருவேன். எனக்கு அதனால இப்ப நாங்க தனியா இருக்கனால எனக்கு அதே சேம் பிராக்டிஸ். இது மாமியார் கொடுத்த பிராக்டிஸ். ஆமா. இன்னொரு விஷயம், சாரி கட்டுவா அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்னா அவ இது நாள் வரைக்கும் சாரி கட்டுற அன்னைக்கு எனக்கு சண்டை வந்துடும். சாரி கட்டெல்லாம் தெரியாது சார். எனக்கு ஒரு மைல் தெரியாதுல. எனக்கு செத்த போயிடல. என் ஒய்ஃபும் நானும் வில்லேஜ் தான் சார், மதுரையில். சரிங்களா? அவங்கள முத பார்த்தது வந்து ஒரு ஊர் திருவிழாவில் தாவணி போட்டு மல்லிகைப்பூ வச்சு பார்த்தேன் சார். அப்போதான் எனக்கு பிடிச்சிச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். 10 வருஷம் ஆச்சு சார் கல்யாணம் முடிச்சு. இன்ன வரைக்கும் மல்லிகைப்பூ வச்சு நான் பார்த்ததில்ல. நான் படுற கஷ்டம் எனக்கு தான்டா தெரியும். எனக்கு பழைய சோறு சாப்பிட பிடிக்கும். இப்ப பழைய சோறுன்னு கேட்க வந்தாலே பட்டிக்காடு அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. பாவம் தான்டா, ரொம்ப கஷ்டம். என்ன சாப்பிடுறாங்க இப்ப இங்க? ஃப்ரைட் ரைஸ் நிறைய சாப்பிடுறாங்க சார். சார் அவங்க என்ன ஊர்லயே வச்சிருந்தாங்க அப்படின்னா மல்லிப்பூ, தாவணி, சாரி அந்த மாதிரி இருந்திருக்கலாம். அவங்க ஒர்க் பண்றது என்னமோ ஐடி ஃபீல்டு சார். அவங்க தான் ஐடி ஃபீல்டுக்கு ஏத்த மாதிரி மைண்ட் செட்ல இல்ல. அட்லீஸ்ட் நானாவது அப்படி இருக்கலான்ற ஒரு பிளான் சார். என்ன சார் இது? பிளானிங் அப்படின்னா திட்டம். ஓ, திருவிழாவோ ஒரு வெள்ளிக்கிழமையோ வந்து மல்லிப்பூ வச்சு மங்களகரமா பார்க்கணும் ஆசை சார். இருந்தாலும் உனக்கு சார் சண்டேயோட பிளானே எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வரணும். அவுட்டிங்னாலே பீச், மால் அந்த மாதிரி தான் மேக்ஸிமம். அங்க போயிட்டு மல்லிப்பூ இந்த ட்ரெஸ் கோடுக்கும் சம்பந்தமே இருக்காதுங்களே சார். என்ன சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்ததே இவங்க தான். அதனால அப்படியா? ஆமா சார், நானும் கிராமத்துல தான் பிறந்தேன் வளர்ந்தேன். சிட்டி லைஃப்ல கொண்டு வந்தது அவங்க தான். இன்னும் என்னால மைண்ட் செட் அங்க சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டா அது கஷ்டம் தான் சார். சரி செஞ்சுட்டு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. மரியாதை கட்டு போ. வீட்ல ஒரு அருவாமனை இருக்குன்னா அருவாமனை யூஸ் பண்ணக்கூடாது, கத்தி தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி எங்கேயுமே கயிறு கட்டக்கூடாது. எல்லாமே ஒரு துண்டு எமர்ஜென்சிக்கு வேணும்னா கூட ஒரு கபோர்டுக்குள்ள போய் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், போக பழகிடும். ரூம்ல எதுக்கு சார் கொடி கயிறு? 10 ரூபாய் கயிறு வாங்கி கட்டா முடிஞ்சிரும் சார். அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் அமேசான்ல ஆர்டர் பண்ணி. அது நல்லா இல்ல சார் ரூம்ல போட. நீங்க திருந்தவே மாட்டீங்கடா. அது ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அவனுக்கு அந்த வீடு சொந்தம் தானே. எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். எது? அருவாமனை எல்லாம் ஏன் வேண்டாம்? எனக்கு தெரியாது சார். அது அருவாமனைன்றது பேக்கப் இருக்கலாம்ல சார். அவர் விரும்புகிற கிராமத்து சாயலின் பொருட்களை வீட்டை விட்டு நீங்கள் அப்புறப்படுத்துவதுடைய நோக்கம் என்ன? ரொம்ப கிராமத்து சைடுல யூஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு. கிராமத்துல இருந்து கல்யாணமா இங்க செட்டில் ஆயிருக்கோம். இங்க வந்தோடனே அவங்களுக்கு ஒரு மாயை வந்துருது. நகரம் இப்படிதான் இருக்கும். நகரத்துல இருக்கவங்க கைலி கட்ட மாட்டாங்க, பேரம் பேச மாட்டாங்க, சொல்ற ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்துருவாங்க. சூப்பர் மார்க்கெட்டுக்கு கேரி பேக் எடுத்துட்டு போக மாட்டாங்க. இது ரொம்ப புதுசா உள்ளதா இருக்கு. உட்கார்ந்து யோசிப்பாங்களோ. நம்ம ஃபிளாட்ல ஒரு 5 பேர் இருக்கோம் அப்படின்னா, ஒரு பேசுறோம் அப்படின்னா நம்ம கைலி கட்டியிருப்போம். வீட்ல இங்க கட்டுறோம், ஊர்ல கட்டுறோம், எல்லாத்தையும் கட்டுறோம். நம்மள தனியா கூப்பிட்டு இல்ல நீ போய் ட்ராக் சூட் போட்டு வா, அவங்க எல்லாம் போட்டிருக்காங்க. ஐயோ மாமா, வேட்டி அவுத்து விடுங்க மாமா, அசிங்கமா இருக்கு.
இது நம்ம என்ன பண்றோம், மொட்டி கீழே இறக்கிருக்கோம், டீசெண்டா இருக்கு, வேஷ்டி கேட்டிருக்க மாதிரி கைலி கேட்டிருக்கோம், டீசெண்டா இருக்கு. அடியே இது காவாலிப்பை ஊர்ல காவாலித்தனமா வேட்டி கட்டினாதான் கை பிடிச்சவள கடைசி வரைக்கும் காப்பாத்த முடியும். ஒரு ஃப்ளாட்ல 6 பேர் இருக்கோம், 6 பேரும் ட்ராக் சூட் தான் போட்டிருக்காங்க. வெளியே வந்தா இவர் மட்டும் வேட்டி கட்டிட்டு வராரு. அறிவில உனக்கு இருப்பா முட்டாப்பல சோறு என்ன திங்கறீங்க? போய் 10 ரூபாய்க்கு ஒரு பழம் வாங்குறோம், என்னண்ணே 5 ரூபாய்க்கு கொடுங்க, ஏன் வராதா? பேசும்போது கொஞ்சம் சத்தமா பேசுவோம், கொடுங்கண்ணே 3 ரூபாய்க்கு கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்கறது கூட அவங்களுக்கு சிட்டில இப்ப இருக்க மாட்டாங்களோ அவங்கள திங்க் பண்ணிக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் இது தப்புனே தெரியாம அந்த தப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுதான் சரின்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. அது கிராமத்துல இருந்து அது ஓகே சார், அது சிட்டிக்குள்ள வந்துட்டா அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுல்ல. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்க வேண்டியது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, மத்தவங்க ஊர்ல என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் சிட்டிக்கு வரணும். நீங்க மறுபடியும் மத்தவங்க நினைப்பாங்க. அது இப்படிதான் சார் ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்கான். அவங்களுக்கு என்னன்னா நம்ம ஹஸ்பண்ட் வந்து வில்லேஜ்ல இருந்து வந்திருக்காங்கன்றத பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருமா, அது என்ன ஒரு ஹில்ட்டி ஃபீல்னு தெரியல. அக்கிரமத்தின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு இருக்கடா நீ. நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க, அவரையும் கேட்க கூடாதுன்னு சொல்லிடுறீங்க. அது கேட்ட வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்றாங்க. சொல்லட்டுமேமா, ஜெயில இருந்தா வந்திருக்கீங்க. ஏன் வில்லேஜ்ங்கிறது அவ்வளவு கௌரவ குறைச்சலா உங்களுக்கு தெரியுது? தெரியல சார், சிட்டில கொஞ்சம் அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கேன். அறிவு இருக்கா உனக்கு? என்ன காரியம் செஞ்சிருக்க சார்? யாரையுமே அண்ணேன்னு கூப்பிடக்கூடாது சார். அண்ணா எங்க வாங்க, அண்ணா வாங்க, ஏன்னா பக்கத்துல இருக்காரு அண்ணான்னு கூப்பிடுறான். ஆஹா ஹெட் ஸ்மூத்தா டேன் ஆகுது. நீ வந்து அண்ணேன்னு கூப்பிட்டா கண்டுபிடிச்சு போடுவாங்க இல்ல? கண்டுபிடிச்சா அண்ணே அண்ணா. ஒய்ஃப் வந்து காரைக்குடி பக்கம் சார், அவங்க நல்லா ஸ்பைசியா நான்வெஜ்லாம் நல்லா சமைப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் அந்த மாதிரி இல்லை சார். மனுஷன் சாப்பிடுவானா இத? ஸ்கூலு காலேஜ் எல்லாமே ஹாஸ்டல்லே இருந்ததுனால அம்மா கிட்ட ரொம்ப க்ளோஸாக சமைக்க எல்லாம் கற்றுக்கல. பட் அப்பா வந்து இன்டர்நேஷ்னல் செஃப். அப்பா இன்டர்நேஷனல் செஃபா? இஸ் ஒர்க்கிங் இன் மலேசியா. அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்போதான் கொஞ்சமா பன்னீர் பட்டர் மசாலா, நண்டு கிரேவி அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் சார். பன்னீர் பட்டர் மசாலாக்கும் செட்டிநாடுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியலையே. இதுல இருந்தே தெரியல அவன் பவுஸ் என்னன்னு. என் வைஃப் நல்லா சமைப்பாங்க, அவங்க என்ன டின்னர் செய்யறதுன்னு என்ன கேட்பாங்க, நான் பதிலுக்கு அவங்க கிட்ட கேட்பேன். மாத்தி மணி 12,000 ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடுறோம். சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். ஆக்சுவலா என்ன பண்ணிடணும்னா கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணாமலே இருக்கணும்னு நினைக்கிறேன். அது நல்லா போகும் இல்ல? லூசு மாதிரி பேசாதடா. இப்போ எனக்கு வந்து தோசை பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு அலுப்பா இருந்துன்னா நான் ஒரு தோசை ஊற்றி சாப்பிடலாம். ஆனால் அவர் அப்படி சாப்பிட மாட்டார். அதில் பொடி போட்டு, அதில் அந்த வெங்காயம் கட் பண்ணி போட்டு, ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி, இப்படி ஒரு ஃபார்மேட்டே இருக்கும் சார். ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க. சரிங்க. அண்ணனுக்கு ஊத்தப்பம். ஒரு 9 மணிக்கு வரப்ப பேக் போய் சின்ன குழந்தையோட பையன் எப்படி ஸ்கூல் விட்டு வந்தா பேக் வாங்குறோமோ அது மாதிரி பைக்ல போய் பேக் வாங்கிட்டு வரணும். இன்னமும் காலிங் அடிச்சுட்டு வெயில நிக்குவார் சார். பேக் கையில இருந்து நான் தான் வாங்கிட்டு வரணும். ஏமா நல்லா பெத்து வெட்டிட்டங்கமா புள்ளே. இது வந்து நான் வந்து ஆர்டராவோ இல்ல கம்பல் பண்ணியாவோ எதிர்பார்க்கறேன் சார். வரலைனா காலிங் பெல் அடிச்சிட்டே இருப்பார். தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா சார்? இவங்க ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷா பூலாம் வச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷா சாரி மாதிரி கட்டிட்டு அப்படியே அவங்கள வந்து பாசமா ரிசீவ் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க சார். அதெல்லாம் முடியாது. இல்லங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன். வாய்ப்பே இல்லை. இது நிறைய படம் பாக்குறீங்க தம்பி, நிறைய படம் பாக்குறீங்க. இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கா இல்ல நாசமா போறதுக்கா? நானும் கிராமம் தான், அவங்களும் கிராமம் தான். ஆனா நான் வந்து நல்லா வச்சிருக்கேன். இதை வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அது என்னால முடியலையா? பண்ண மாட்டீங்களா? நான் நினைச்சா பண்ணலாம், சோ ஆனா பண்ண மாட்டேன். இதனால நிறைய பாதிப்பு இருக்கு சார். இப்போ நைட்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரீல்ஸ், குக்கிங் வீடியோ எல்லாம் போடுறாங்க. அதனால எங்களை கவனிக்க மாட்டேங்கிறாங்க, என் மேல கேர் எடுக்க மாட்டாங்க. குடும்ப வாழ்க்கை அதனால இதாகுது சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு பர்சனல்னு நம்மளுக்கு ஒன்று இருக்கும். அது எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருது. அவங்க என்ன கேட்குறாங்க, என்னடா செய்யறது அப்படின்னு. ரொம்ப கஷ்டம், ஆபத்தானவர்கள். இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 2 மந்த்தாக தான் நான் வந்து லைவ் போடுறேன். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் வந்து 1 இயர்ல வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்து எனக்கு அச்சீவ் ஆகல. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அந்த டெக்னாலஜி தான் உங்களை டிரைவ் பண்ணிட்டு இருக்கு, நீங்க அதை டிரைவ் பண்ணல. ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா. இன்னைக்கு இதை வீடியோவா போடலாங்கிறத சாய்ஸா இருக்கா, இல்ல இது உங்களுக்கு பிடிக்குங்கிறத மட்டும் தான் செய்யறாங்களா? இல்ல வீடியோக்காக தான் சார். அவ்வளவுதான். ஓவரா பேசுறானே, இவனுக்கு ஒரு கஷாயத்தை போட்ட வேண்டியதுதான். மனமே நினைச்சு ஒரு கிராமத்து பாடல் பாடனா என்ன பாடுவீங்க? யாருக்காவது பாட வருமா? ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். எனக்கு என பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான். டேய் நீ என்ன சிரிக்கிற? தலுக்குல குலுக்குல இவளுக்கு எற சொல்ல எவன்தான் ஊரில் இல்ல இவதான் பாட்டு படிச்சான். ஐயோ எங்க இந்தியா புடிச்சீங்க.
ஆசை மாம இவன் தான் பாட்டு படிச்சான். ஆனா பாட்டு படிச்சுன்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு பாட்டு பாடுறீங்க. இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தப்படாது, தப்பு. அம்மாடியோ. இது மட்டும்தான் இந்த படத்துல கரெக்ட். இந்த பாட்டுல நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எல்லாரும் சரிங்க. எதுக்கே சிரிப்பு சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம் சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.